ಎಂದಾದಿ 21ാമത്തെ ശ്ലോകം. மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிஷடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண்கொடியே. மங்களைனா மங்களத்தை செய்யப்பட்டவள், என்னைக்கும் சுமங்கலியாக இருக்கப்பட்டவள், நித்திய மங்களம்னு அர்த்தம். நித்திய மங்களத்தை கொடுக்கப்பட்டவள்னு அர்த்தம். நித்தியமும் சுமங்கலையாக இன்னைக்கு மங்களத்தை கொடுக்கப்பட்டவளே, செவந்த செம்பு கலசம் போலுள்ள ஸ்தனம் உள்ளவளே. அந்த லட்சண சாஸ்திரத்தில் சௌந்தர்யம் நினைக்கிற கஷந்தோ தோர் மூலே கனக கலசாபோ கலயதா அப்படின்னு வர்ணிக்கிறார். அதை மாதிரி ஒரு செம்பு கலசம் கமத்தி வச்சா எப்படி இருக்குமோ அதை மாதிரி கக்ஷ மூலையில் தட்டப்பட்ட அளவுக்கு அந்த ஸ்தனத்தோடு கூடினவள்னு அர்த்தம். அது லட்சண சாஸ்திரம் அனுசரித்து அதனுடைய வர்ணனை ரூப வர்ணனையாக்கும். அதாக்கும் இங்கே செங்கலசம் முலையாள் அப்படின்னு சொல்லுவோம். செவந்த செம்பு கலசம் போலுள்ள முலையோடு கூடினவள். மலையாள்னா பர்வதத்தில் பிறந்தவள், பர்வதராஜ புத்திரி. அப்படிப்பட்டவளும் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவும் கங்கை பொங்கலை தங்கும் புரிஷடையோன். கைலாசபதியான பகவானுடைய பத்னியான தேவி, மலவாசியாயுள்ள கடலில் உதிக்கப்பட்ட சங்கு கொண்டுள்ள வள தரிச்சவள், கலகளெல்லாம் உயர்ந்து மயிலினுடைய சாய் உள்ளவள், அங்கே புரிஷடையோன் அப்படின்னு சொன்னால் அந்த கங்கை அப்படியே வேகமாக வரப்பட்ட கங்கையை தன் முடியில் ஒதுக்கி வச்சவர் பரமேஸ்வரன் அர்த்தம். அல்லது பகீரதன் தன்னுடைய முன்னோர்களை கடையேற்றத்துக்காக பிரம்மாவை தபஸ் பண்ணி ஆகாச கங்கையை கொண்டு வருவார். பிரம்மதேவன் சொல்லுவார், ஆகாச கங்கையை நான் பூமியில் வரேன், ஆனால் அந்த பூமியை தாங்காதே, இது யாரு தடுத்து நிறுத்துவா அப்படின்னு கேட்க பரமேஸ்வரன் கிட்ட போய் சொல்கிறார். பரமேஸ்வரன் நான் ஜடையில் தாங்கிக்கிறேன் அப்படின்னு. இந்த கங்காதேவிக்கு பயங்கர ஒரு அகம்பாவம் உண்டு, பயங்கர வேகமாக போகிறது. இந்த பரமேஸ்வரனுடைய தலையை பிளர்ந்து விடலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் அவள் அப்படியே பயங்கர வேகமாக ஆகாசத்துலேருந்து ஒழுகி வரத்த பகவான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஜடையில் வச்சு கட்டி போட்டுருவார். ஆனால் பகீரதனுக்கு அது பிரயாசமாயிடும். ஏன்னா இந்த கங்கையை பூமியில் கொண்டு வந்து பாதாளத்தில் கொண்டு வந்து விட்டால் தான் அவருடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்குத்தான் இவர் கங்கையை கொண்டு வர போகிறார். ரொம்ப சிரமப்பட்டாக்கும் தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வரார். அந்த கங்கை பரமேஸ்வரனுடைய தலையில் வந்து கட்டி போட்டுருவார். பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுவார், என்னுடைய உத்தேச விதாக்கம் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி ஒரே ஒரு முடியை அதிலேருந்து பிழுதெடுத்து விடுறார். அந்த ஒரு முடி பிழுதெடுத்த முடி வழியாக்க கங்கை வெளியில் வரான். அந்த கங்கையாக்கு இந்த பாடுபடுத்துகிறா பார்த்துக்கணும். யாராவது காசிக்கு போனால்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கங்கையில் இறங்கும்போது அவெல்லாம் தோணியை கொண்டு நிறுத்துவா. ரொம்ப சாதாரண குளம் மாதிரி மின்னக்க போனேன், அவ்வளவுதான், பாக்கி நான் சொல்லலை. ஏன்னா நான் விழுந்துட்டேன், இழுத்துருத்து என்ன. நல்லகால என் கூட வந்தவர் ரெங்கன் ஒருத்தர், அவர் அப்படியே கைப்பிடிச்சு என்ன தூக்கினார். இல்லைன்னா ஆமாம் ரகு அபிராமி அந்தாது எல்லாம் நான் மேலே இருந்து தான் படிக்கணும். பயங்கரமாக பயந்துட்டேன் நான். அது சின்ன எல்லாரும் நின்னானா கொஞ்சம் அதிசாமர்த்தியம், கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் இருந்தால் கொஞ்சம் கூட முட்டு வரை கங்கை வறுமையாக சொல்லி நான் ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சேன். யாரும் சொல்லித்தரலை. அதனால தான் நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன். நீங்கள் யாரு கூட காசிக்கு போனாலும் கங்கையில் இறங்கும்போது அந்த காலில் என்ன பதிகிற இடம் மட்டும் தான் நிலுங்கோ, ஆழமாக இருக்குன்னு போய் நின்னாலும் அவ்வளவுதான். அடி ஒழுக்கு ஜாஸ்தி கங்கைக்கு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோடு ஒழுகி வரா. பரமேஸ்வரன் அந்த ஜடையை பிழுதெடுத்தார். அந்த அது வழி வெளியில் வந்த உடனே அந்த கங்கை என்ன செய்தது, நேராக வந்து ஜென்னு மகர்ஷியோட ஆசிரமத்தை இல்லாமக்கிடுத்து. ஆசிரமத்தை பூரா முக்கிடுத்து. ஜென்னு மகர்ஷி பார்த்தார், இது என்னடா அது புதுசாக வருதுன்னு அப்படியே கையில் எடுத்து ஆஜவனம் பண்ணி அந்த கங்கையை குடிச்சுட்டார். பாருங்கள், ஆகாச கங்கை பரமேஸ்வரனுடைய தலையில் வந்து அது தலை முடியிலேருந்து ஒரு முடிவழி வெளியில் வந்த கங்கையே இவ்வளவுன்னா அதை அப்படியே பானம் பண்ணிட்டார். அப்போ இன்னும் அதனுடைய பவர் குறைஞ்சாச்சு. பகீரதன் பாப்பர் ஒரு இடத்துலேருந்து வந்து ரெண்டாவது இடம் வச்சு இனி யார்கிட்டலாம் நம்ம காலை பிடிக்கணும் அப்படின்னு ஜென்னு மகர்ஷி போய் சொல்லுவார், எனக்கு இந்த கங்கை எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படி சொல்லும்போது
சரி நான் இவ்வளோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுறேன், இல்லைன்னா என்னுடைய ஆசிரமத்தை முக்கிற மாதிரி பூமி பூரா முங்கிடும் அப்படின்னு வலது காது வழி வெளியில் விடுறாரு. அப்போ ஆகாச கங்கை பரமேஸ்வரன் ஜடையிலிருந்து ஒரு முடி வழி வெளியில் வந்து ஜென்னு மகர்ஷியோட வயத்துக்குள்ளே போய் காது வழியாக கொஞ்சம் வெளியில் வர்றது. அந்த கங்கையாக்கும் இப்படி இருக்குன்னா ஒரிஜினல் ஆகாச கங்கை வந்தால் என்ன மாதிரி இருக்கும் பார்த்துங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோட பீரிட்டொழுகப்பட்ட கங்கையை தலைமுடிக்குள்ள முடிஞ்ச பரமேஸ்வரனுடைய பத்னி அப்படின்னு வர்ணிக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு அந்த டீப்பாக அந்த மீனிங் போகிறது பாருங்க. தாவும் கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள், அவருடைய மனைவி உடையாள், பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண்குடியே. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தில் இருக்கப்பட்டவளே, பொன்னிறத்தில் உள்ளவளே, நீல நிறமுள்ள காளி ரூபிணியே, சுவந்த நிறமுள்ள லக்ஷ்மியே, வெள்ள நிறமுள்ள சரஸ்வதியே, பச்சைக்கொடியொத்தவளே அபிராமியே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இப்போ தெரியறது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் அந்த அபிராமி தான் அப்படின்னு கொண்டு வர்றார். அதனால் சக்தி ஒன்று தான் உண்டு. அது அந்தந்த ஜோலி சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவனுடைய சக்தியாக மாறுறான், சிதி பண்ணும்போது விஷ்ணுவனுடைய சக்தி லக்ஷ்மி, சம்ஹரிக்கும் போது ருத்ரனுடைய சக்தி துர்கை. அதுதான் தாற்பயம். அப்படிப்பட்ட அபிராமியே உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். பகவானுடைய இடது பாகம்ங்கிறது அர்த்தநாரீஸ்வரங்கிற கான்செப்ட். இந்த கதை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தி. அப்படிப்பட்ட அபிராமியே பச்சைக்கொடியத்தவளே, பச்சைக்கொடிய மாதிரி உள்ளவளே அப்படின்னு தாற்பயம். இதெல்லாம் அம்பாளுடைய பிரபாவத்தை காணிக்கிறதுக்காக உள்ள ஸ்லோகங்களாக்கணும். அடுத்ததோ பெண் கொடியே சொல்லி நிறுத்தார். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பரிமால் இமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு பின்னி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. பூர்வ ஜென்மத்திலையும் புனர்ஜென்மத்திலையும் விஸ்வசிக்கக்கூடியது நம்ம ஹிந்து மதம். மற்ற மாதிரி இல்லை. ஒரு ஜீவனுக்கு 84 லட்சம் பிறவி உண்டு. அது 70 லட்சம் செடிகள் கொடிகள் மரங்கள் மிருகங்கள் பட்சிகள், 5 லட்சம் ஈஸ்வர துல்லியமான பிறவிகள். சுவாமி விவேகானந்தர், ஜெகத்குரு ஆதிசங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாபிரிவா, ரமண மகர்ஷி, இந்த மாதிரி எல்லாம் எந்தவித அமானுஷிக சக்தியும் காட்டாமல் மனுஷராக இருந்தாலும் தெய்வீகமான சக்தி உள்ளவா, ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருந்தவா. அப்படிப்பட்ட உயர்ந்த பிறவிகள் ஈஸ்வர துல்லியமான பிறவிகள். 9 லட்சம் மனுஷ பிறவிகள். ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு. அதனால் இந்த ஒரு பிறவி எடுத்துட்டோம், இனி இந்த பிறவி வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறார். எப்படி? இந்த இளமையாக இருக்கப்பட்ட வள்ளி போல் உள்ளவளே, ஆனால் இளைய வள்ளி போல் உள்ளவனானாலும் அதில் சேர்ந்துள்ள வஞ்சிக்கொம்பு உள்ளவளே, அடிமையான எனக்கு பக்குவத வராட்டாலுமே கூட எனக்கு பாகம் வருத்துறதுக்கு அருள் நல்கினவள், வேதங்களுடைய மனோகரமான கந்தமானவள், பனி நிறைஞ்சு தனுத்த ஹிமாலய பர்வதத்தினுடைய மகளாக பிறந்தவள், ஹிமவானுடைய புத்திரியாக பிறந்தவள். எப்படி? பெண் ஆணுவிட கம்பீர காந்தி உள்ளவள். அது மட்டுமல்ல, பிரம்மா தொடங்கின தேவன்மாரை பெற்றெடுத்த அம்மை. அப்படிப்பட்ட ஹே தேவி, அடியேன் இப்பிறவிக்கு இனியும் ஜென்மம் உண்டாகாத மாதிரி, அப்படிப்பட்ட அடியேன் எனக்கு இந்த பூமியில் பிறந்துட்டேன், இனி ஒரு ஜென்மம் உண்டாகாமல் என்னை அனுகிரகிக்கணும். அப்படின்னா இனி ஒரு ஜென்மம் உண்டாகப்படாதுன்னா இந்த ஜென்மத்திலே எனக்கு மோட்சத்தை கொடுன்னு தாற்பயம். அதுதான் மிருத்யுஞ்சய மந்திரம். திரையம்பகம் மெஜாமகே சுகந்திம் புட்டிவர்தனம் உருவாருக்கும் இவபந்தனான் மிருத்யோர் முக்ஷயமாமிருதான்னு சொல்கிறோம் இல்லையா? தாற்பயம் அதாக்கும். மிருத்யுஞ்சோகம் பண்ணினா சாக மாட்டான்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். மிருத்யுஞ்சோகம் பண்ண பவட்டியாக செத்து போயிடுவார். எவ்வளோ பேர் செத்து போயிருக்கா. எங்கள் அப்பா நிறைய மிருத்யுஞ்சோகம் பண்ணால் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மிருத்யுஞ்சோகம் பண்ணினதுனாலையோ பண்ண வச்சதுனாலையோ மரணம் வராதுன்னு நினைக்க வேண்டாம். ஜனனத்தையும் மரணத்தையும் உங்களுக்கு ஜனிச்சதெல்லாம் மரணப்பட்டு தான் ஆகணும். அப்போ என்ன அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறது? உருவாருக்கம்னா பழுத்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பழுத்தாச்சுன்னா எப்படி அந்த கொடியிலிருந்து தனியாக அடர்ந்து வருமோ, அதை மாதிரி சம்சாரமாகப்பட்ட கொடியில் இருந்து அனுபவிச்சு பழுத்து பல ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு நான் பழுத்த வெள்ளரிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. என்ன இனிமேல் மறுபடியும்
அந்த வெள்ளை இந்த கொடியிலேருந்து எப்படி அடர்ந்து வருமோ அதை மாதிரி சம்சாரங்கிற அந்த பந்தத்திலேருந்து என்னை அடர்த்தி எனக்கு அமிர்தத்துவத்தை கொடுக்கணும்னா ஜீவ பிரம்மைக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தாற்பயம். அடுத்த நீங்கள் சொல்கிற இப்பிறவிக்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன், இறந்து இங்கே பிறந்தா சப்பனை இறக்கத்தான் போகிறேன், அவரே ஒத்துக்கிறார். இந்த இதில் மரணம் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா ஜனனத்தையும் மரணத்தையும் கொடுக்கும். ஜென்மம்னால ஜனன மரணத்தோடு சேர்ந்தது தான். இந்த பிறவி எடுத்தாச்சு, இந்த மரணம் நிச்சயம், இந்த மரணம் வரட்டும். ஆனால் அந்த மரணம் வந்த பிறகு, இறந்த பிறகு இனி பிறவாமல்னா இனி நான் பிறக்கக்கூடாது. அப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு மோட்சம் கிடைக்கணும் தான். அதுதான் அதில் சொல்கிறது சிற்பினத்தில். அப்படிப்பட்ட என்ன அனுகிரகிக்கணும் ஆண்டுகொள்ளே. அம்மா என்ன நீ அனுகிரகிச்சுக்கோ. எப்படிப்பட்டவள்? பிரம்மா முதலான தேவன்மாரை பெற்றெடுத்தவள். இது நம்ம சிம்பிள் காரியம்தான், நம்ம என்னைக்கு ஜெபிக்கிறது தான். சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா, கோப்திரே கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவான கிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ஆதிபராசக்தி தான். ஆதிபராசக்தி தான் பிரம்மம். அது லலிதா சஹஸ்ரநாமத்தினால ஆதிபராசக்தி சொல்கிறோம். அபிராமி அந்த தியானத்தினால அபிராமின்னு சொல்கிறோம். இதே சிவபுராணம் எடுத்தால் பரமேஸ்வரன். நாளத்த கிளாஸு சிவபுராணம். நான் நேராக பிளேட்டை மாற்றி சிவன் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த நாளைக்கு தேவி பாகவதம் வரும்போது அதை திருப்பி ஆதிபராசக்தின்னு சொல்லுவோம். இந்த பிரம்மத்துக்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, ரூபம் கிடையாதுங்கிற 26ஆம் தத்துவமான அந்த பவரை மனசிலாக்கிறதுக்காக நம்மளோட ஒரு பேர் சங்கல்பிக்கிறது தான் இந்த காரியங்கள் எல்லாம். அதனால சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறா. அப்போ தேவி தான் பிரம்மா ரூபத்தில் தரிக்கிறான்னு தாத்பரியம். அதனால பிரம்மாவுக்கு அம்மை, மூவருக்கும் விஷ்ணுவுக்கும் அம்மை, அந்த ருத்ரனுக்கும் அம்மை. அம்மைனா அதை அந்த சக்தியை உண்டாக்கினவன் தாத்பரியம். அதனால் 3 தேவன்மாரை மூவரை பெற்றெடுத்த அம்மே. அப்படிப்பட்ட அம்மா அடியனான எனக்கு இந்த பிறவிக்கு பிறகு இன்னொரு பிறவி வராமல் இந்த ஜென்மத்திலேயே எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்கறதுக்காக என்ன நீ ஆட்கொள்ளணும், அதை அனுகிரகிக்கணும்னு அர்த்தம். உண்டாகாத மட்டில் என்ன அனுகிரகிக்கணும் தான் மோட்சத்தை கொடுன்னு அர்த்தம். மோட்சம்னா மோகக்ஷயம் மோட்சம் நல்லா நினச்சிக்கணும். நிறைய பாகவதம் வாசிச்சதுனாலையோ, ராமாயணம் வாசிச்சதுனாலையோ, கோவிலுக்கு போனதுனாலையோ, இந்தியாவில் அம்புட்டு திருத்தங்களில் முங்கினதுனாலையோ மட்டும் மோட்சம் கிடைக்காது. போகிறதெல்லாம் மோட்சம் அல்ல நான் சொல்லலை, தப்பாக எடுத்துக்கப்படாது. அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு மோட்சம் கிடைக்குன்னு நினச்சிண்டா அந்த நினைப்பு வேண்டாம். மோட்சம் கிடைக்கணுமானா முதல்ல we have to think ourselves. மனசுலேருந்து ஆகிரகம் இருக்கப்படாது, ஒரு ஆகிரகம் இருக்கப்படாது. என்னத்தை பார்த்தாலும் ஆகிரகம் இருக்கப்படாது. அந்த ஆகிரகம் இல்லாத ஒரு அவஸ்தை வந்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் தான். கொஞ்சமாவது எள்ளளவு ஆகிரகம் இருந்தால் அந்த ஆகிரகத்தை அப்போவே தீர்த்துட்டுருணும். சாதிக்க முடியல மிச்சம் இருந்ததுன்னா அதை ஆகிரகிக்கிறதுக்காக என்னாகும்? புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம். ஏதாவது ஒரு ஸ்திரீ யோனியில் நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டி வரும். அது எந்த பிறவியத்தில் எந்த ஆகிரகம் ஆக்கியிருக்கோ அந்த ஆகிரகம் சாதிக்க தகுந்த மாதிரி உள்ள பிறவியாக பிறந்துருவோம் தாற்பயம். இந்த மோகக்ஷயம் தான் மோட்சம். அப்போ என்ன நீ அனுகிரகிக்கணும்னாக்குன்னு சொல்கிறார். எனக்கு நீ மோட்சத்தை குழுன்னு கேட்கல அபிராமி பட்டம். அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். இந்த பிறவி இந்த இதில் நான் இறந்த பிறகு எனக்கு இனியொரு பிறவாமை வராத அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னா என் மனசில் உள்ள ஆகிரகங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்தோடு தீரட்டும். இனியொரு பிறவி எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த ஆகிரகம் கிடையாது. என் மனசில் இந்த மோகத்தை நீக்கி எனக்கு நீ மோட்சத்தை கொடு அபிராமி அப்படின்னாக்கும் பிரார்த்தனை பண்ணுறது. ஆண்டு கொள்ளே அப்படின்னு முடித்தார். கொள்ளேன் மனத்தின் கோலமல்லாத் அன்பர் கூட்டும் தன்னை வில்லேன், பரசமயம் விரும்பேன் வியன்மூ உலகுக்குள்ளே, அனைத்தனுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே, களிக்கும் களியே அழியின் கண்மணியே. அம்மா உன்னுடைய ரூபம் இல்லாமல் வேற ஒன்றை என் மனசு ஏற்றுக்காதுமா. அப்படின்னா ஈஸ்வரனை தவிர வேற ஒன்றும் எனக்கு சாஸ்வதமல்லாங்கிறது எனக்கு தெரியும் தாற்பயம். அது மட்டுமல்ல, உன்னுடைய அடியார்களை கொஞ்சம் கூட நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், விட்டு போக மாட்டேன். அது மட்டுமல்ல, வேற சித்தாந்த மார்க்கங்களொன்றும் எனக்கு இஷ்டமே அல்ல. வேற எந்தவித காரியங்களையும் நான் சிந்திக்க மாட்டேன். விசாலமான 3 உலகத்திலும் குளிகொள்ளப்பட்ட மூலப்பொருளே, எல்லாத்தையும் கடந்து நிலவப்பட்ட சூன்யஸ்தான பொருளே, என்னுடைய மனசில் உதிச்ச ஆனந்தமான தேனே, அந்த தேனை சேவிக்கிறதுனால எனக்கு உண்டாக்கப்பட்ட அத்தியானந்தத்தை கொடுக்கப்பட்டவளே,
என்னுடைய கிருஷ்ணமணியாக இருக்கப்பட்டவளே அம்மா உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் பருவம். ஏன்னா நமக்கு ഏറ്റവും பிரதானம் நம்முடைய கண் அல்லவா. நான் அவளை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி கண்ணுக்குள்ளே வைக்க முடியும்? தூக்கி எடுத்து கண்ணுக்குள்ளே வச்சுக்க முடியுமா? ஆரை வச்சுக்க முடியும்? கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன்னா அந்த அளவுக்கு ஐ ஆம் டேக்கிங் கேர், ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட் தம் அப்படின்னு அர்த்தம். அதனால் என்னுடைய கண்மணியே அப்படின்னு சொன்னால் அன்புனால் கூப்பிடப்பட்டது, வாத்சல்யத்தினால் சொல்லப்பட்ட வாக்கு. எப்படி கிருஷ்ணமணி நம்மளை ரட்சிக்கிறதோ அதே மாதிரி அந்த கண்மணியாக இருந்து என்னை ரட்சிக்கப்பட்டவள்னு அர்த்தம். அவளுடைய அந்த சொரூபத்தை மனசில் நினைக்கும் போது அந்த மனசில் ஆனந்த தேன் வரதான். அந்த ஆனந்த தேனத்தை பானம் பண்ணினதுனால ஆனந்தமயமாக இருக்கப்பட்டவள். அப்படி ஆனந்தமயமாக இருக்கப்பட்ட என்னுடைய கிருஷ்ணமணியான ஹே தேவி, உன்னை நான் பிரார்த்திக்கிறேன், ஒரு நாள் உன்னுடைய அடியார்களை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கும் சரி பகவதிக்கும் சரி, தேவனானாலும் தேவியானாலும் அவளை வழிபடுறதை விட அவளுடைய அடியார்களை வழிபடுறது தான் ரொம்ப பிரியம், தாற்பயம். இந்த பகவானை நிந்திச்சா கூட அவர் பொறுத்துப்பார். ஆனால் பக்தனை நிந்திச்சா அவளால் பொறுத்துக்க முடியாது. ஆனால் பக்தனை பகவானுக்கும் பக்தனுக்கும் அவ்வளவு ஒரு இன்டிமசியாக்கும். அந்த அளவுக்கு பக்தனை ரட்சிக்கக்கூடியவள் தேவியின் தாற்பயம். அதனால தான் உன்னுடைய அடியார்களை நான் விடமாட்டேன், கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய சொரூபத்தை உந்த மனசில் வச்சுக்க மாட்டேன். அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். அன்பர் கூட்டம்னா உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய பக்தர்கள், அவளுடைய கூட்டத்தை நான் ஒரு நாளும் விடமாட்டேன். அப்படின்னா சதா சர்வ நாடி சத்சங்கத்திலே இருந்துட்டு உன்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன்னு தாற்பயம், பக்தியில் மூழ்கி இருப்பேன்னு தாற்பயம். அப்படிப்பட்ட கண்மணியே என்னை நீ அனுகிரகம் பண்ணணும். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. மணியே, நல்ல அழகுள்ள ரத்தினத்துள்ள சோபை உள்ளவள், மணியின் ஒளியே, அந்த ரத்தின மாதிரி இருக்கப்பட்டவள், ரத்தினத்துடைய சோபையோடு கூடினவள். இதெல்லாம் அம்பாளுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறான். அதனால் அவருடைய மனசில் தியானம் பண்ணே இருக்கும்போது கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசிக்கக்கூடியதா அம்பாளுடைய சுரூபத்தை தியானம் பண்ணுற காரணத்தினால அழகுள்ள ரத்தினமே, அந்த அழகுள்ள ரத்தினத்துடைய சோபை உள்ளவளே, பிரகாசிக்கப்பட்டவளே, ரத்தினமணிகள் கோர்த்த ஆபரணம் அணிஞ்சவள். அப்படி ரத்தினமணிகள் கோர்த்த ஆபரணங்கள் அணிஞ்சு அழகுள்ளவளே. அந்த ரத்தினாபரணங்கள் அணிஞ்ச அழகு ஆருக்குன்னா அம்பாள் அணிஞ்சதுனால ரத்தினாபரணங்களுக்கு அழகு. அப்படி சினிமாவில் சொல்லுவா இல்லையா, இந்த நெக்லஸால் உன் கழுத்துக்கு அழகா, உன் கழுத்துனால நெக்லஸுக்கு அழகான்னெல்லாம் கேட்பாளே. இதெல்லாம் சாஸ்திரத்திலே இருக்கு. ரத்தினமணிகள் கோர்த்த ஆபரணமே, அணிக்கு அழகு கூட்டப்பட்டவளே, உங்ககிட்ட ஆறு அபயம் பாற்றாலோ அவளுக்கு ஜனன மரண சுகம் உளவாகப்பட்ட அபயத்தை இல்லாமக்கப்பட்டவள். ஜனன மரண சுகம் உளவாகப்பட்ட அபயம் தேடப்பட்டவளுக்கு அந்த அசுகம் போகிறதுக்குள்ள ஔஷதமாக இருக்கப்பட்டவள். அதுதான் பிணிங்கிறது. அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே. யாதொருவன் உன்னுடைய பாதார விந்தத்தில் நமஸ்காரம் பண்ணலையோ அவனுக்கு இந்த பிணி, என்ன பிணி? இந்த ஜனன மரணம்ங்கிற அந்த பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு அந்த பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவள் தேவி, நல்ல ஔஷதமாகப்பட்டவள். அது மட்டுமல்ல, அமரர் பெருவிருந்தே, தேவர்களுக்கெல்லாம் புதுமை ஊட்டின விருந்தாக இருக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட உன்னுடைய பணியேன் ஒருவரை நின் பாதபத்மம் பணிந்த பின்னே. அப்படிப்பட்ட உன்னுடைய பாதார விந்தத்தில் பணிஞ்சப்புறம் நான் ஆரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோட அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று வணங்கினதுக்கப்புறம் நான் வேறையும் ஆரையும் வணங்க மாட்டேன்னா வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தாத்பரியம். உன்னை தாமர திருப்பாதங்கள் வணங்கினப்புறம் வேற ஆரையும் நான் வணங்க மாட்டேன். ஏன்னா ஆதிசங்கரர் இப்போ ஸ்ரீராம பூஜங்கள் சொல்கிறது அப்படித்தான். ராமா வில் இல்லாதவனும் சீதாதேவியோட கூடாதவனும் லக்ஷ்மணன் நான் தம்பியாக கொள்ளாதவனுமான ஒரு தெய்வத்தை எனக்கு தெரியாது 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 அப்படின்னா இதெல்லாம் உள்ளவன் தான் ராமன் அர்த்தம். அதை தவிர ஒன்று எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். தாற்பயம் என்னன்னா, அங்கே ராமனுக்கு மட்டும் பிராதானியம் நல்லா,
ராமன்கிறது அந்த பிரம்மத்தினுடைய பிரதீகமாக சொல்லப்பட்ட அந்த ஈஸ்வர தத்துவம். அதனால் பகவானோட காலில் விழுந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு நான் இன்னொரு காலில் விழணும்? தேவையில்லையே. அதனால் உன்னுடைய பாதபத்மத்தை பணிந்த பின்னு நான் வேறு யாரையும் வணங்க மாட்டேன். அதாக்கம் அங்கே அதில் சொல்கிறார், பணியேன், யாரையும் பணிய மாட்டேன், ஒருவரை யாரையும் பணிய மாட்டேன். எப்பனத்தினால? நின் பாதபத்மம் பணிந்த பின்னே, உன்னுடைய பாதாத பிண்டத்தை நமஸ்காரம் பண்ணினப்புறம் நான் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். பின்னே திரிந்த உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கு மன்னே உலகு கபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்மா, பக்தருடைய பின்னால் அலைஞ்சு திரிஞ்சு அவள் அனுசரணையோடு வந்துச்சு ஜனன மரணங்கிற அந்த அசௌக்கிய கண்ணை முறிக்கிறதுக்கு இதுக்கு முந்த பல மார்க்கங்கள் சிரமித்து வசத்தாக்கி பிரம்மா ருத்ரன் இப்படி 3 மூர்த்திகளுக்கும் மாதாவானவள் நீ. இந்த லோகருக்கெல்லாம் அபிமானமுள்ள ஔஷதம். அதனால் என்னுடைய அம்மா, என்றைக்கும் நிறைஞ்ச பக்தியோடு நான் உன்னை சேவிக்கிறேன். அந்த அனுகிரகம் எனக்கு நீ தரணும். பாருங்க, பக்தாளுடைய பின்னால் அலைஞ்சு திரிஞ்சு அவள் அனுசரணையோடு அலைஞ்சு திரிஞ்சு அவர்கள் அனுசரணையோடு வந்துச்சு ஜனன மரணங்கிற அசௌக்கிய கண்ணை முறிக்கிறதுக்கு பல மார்க்கங்கள் சிரமிச்சார். ஆனால் பிரம்மாருத்ரன் 3 வழுக்கும் மாதாவானவள் நீ. அபிமானமுள்ள ஔஷதம், 3 லோகத்துக்கும் அபிமானமுள்ள ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மருந்து. எதுக்கு மருந்து? மனசில் வரப்பட்ட கஷ்டங்களை இல்லாமாக்கிறதுக்குள்ள மருந்து, மானசிகமான ரோகத்துக்குள்ள மருந்து. அது ஈஸ்வர விசாரம். சரீரத்துக்குள்ள ரோகம் வந்ததுன்னா அதுக்கு ஔஷதம் நிறைய உண்டு இல்லையா? அலோபதி, ஆயுர்வேதம், நிறைய சயின்ஸ் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ள அசுகத்தை மாற்றத்துக்கு ஒரே ஒரு சயின்ஸு தான் உண்டு, ஈஸ்வர விசாரம் மட்டும்தான். ஏன்னா அது ஒன்று தான். ஈஸ்வர சிந்தையுதன்னே மனுஜனு சாஸ்வதமே உலகில்னு மலையாளத்தினுடைய பாட்டு உண்டு. பாக்கி எல்லா சொந்த பந்தங்களும் உற்றார் உறவினரும் எல்லாம் நமக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு பரிதி வரத்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். ஆனால் பகவத் சிந்தை ஒன்று தான் எத்தனை பிறவி எடுத்தாலும் கடைசி வரைக்கும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால தானே நம்மளால் தவிர்க்க முடியாத துக்கம் வருது, தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு அவஸ்தை வரும்போது என்ன பண்ணுறோம்? மனசே சரியில்லை, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ மனசை சரியாக்குறதுக்கு தானே கோயிலுக்கு போகிறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது, அபிமானமுள்ள ஔஷதமே அப்படின்னு சொல்லப்பட்ட காரியம். அப்படிப்பட்ட அம்மே, என்னைக்கும் நிறைஞ்ச பக்தியோடு நான் சேவிப்பேன், நிரந்தரம் நிறைஞ்ச பக்தியோடு. அப்படின்னா சாஸ்வதமான அந்த பிரம்மத்தை நம்ம தியானம் பண்ணினோமானா பிறவி இல்லாத மோட்சங்கிற சாம்ராஜ்யத்தை நம்ம அடையலாம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜின்னு அர்த்தம். அப்படி 25 ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நமக்கு இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலம் அதில் சொல்லியிருக்கு.